ஓகே, வெல்கம் டு மை ட்ராவலர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா துங்கநாத் சந்திரசிலா அதை முடிச்சுட்டு இப்போ தியோரியாத்தால் லேக்குன்னு பக்கத்தில் ஒன்று இருக்குது. துங்கநாத் சோப்தாலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 3 கிலோமீட்ரு ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லேக்குக்கு தான் போக போகிறோம். ஓகே, இதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம். பூனை குட்டி இல்லை பூனை குறுக்க போகல, எதுக்க போகுது, அதனால் தைரியமாக போகலாம். ஓகே, அங்கே இருக்கு பாருங்க ஸ்னோ, அதுதான் சந்திரசிலா. அதை முடிச்சுட்டு தான் அப்படியே இங்கிட்ட ஒரு 24 கிலோமீட்டர் வந்து இதில் இங்கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வில்லேஜ் ரோட்டில் வந்து திருப்பி இங்கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ண போகிறோம். இதுதான் லோக்கல் விவசாயம் நடக்குது. அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தான் இருக்குது ஸ்கூல். எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு தானுங்க. இங்கேருந்து சாப்பிடும்போது பார்த்தேன். ஓகே, ஸ்கூல் முடிய போதும் இருக்குது, எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. ஓகே, இதுதான் வியூ. நம்ம மேலே போகலாம். ஒரு ரோடு போகுது, அப்படியே போகலாம். மேப் இருக்குது, மேப்பை பார்த்தே போகலாம். ஓகே, இப்போ லேக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா, ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து போய்கிட்டுருக்கேன். வாய்ப்பு கிடச்சா எங்கேயாவது மேலே தூங்க முடிஞ்சால் தூங்கலாமேன்னு சொல்லி டென்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்கேன். ஓகே, போகலாம். இப்போ ஒரு 500 மீட்டர் தான் வந்திருப்பேன். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும். பார்த்துக்கலாம் போய். ஓகே, அங்கே துங்கநாத்தில் மாதிரியே இங்கேயும் இந்த மாதிரி கல் இருக்குது. கல்லில் இந்த பாதை இருக்குது. சின்ன கோயில் ஒன்று இருக்குது இந்த சைடு. எப்படி ஒன்று போகுது, ஷார்ட்கட் என்ன தெரில. நம்மகிட்ட லக்கேஜ் இல்லாட்டி ட்ரை பண்ணிடலாம். மெயின் ரோட்லேயே போவோம். கடைசியில் நம்மளே மெயின் ரோட்டில் போக வச்சிட்டானுங்களே. ஓகே, இன்னும் ஒரு 850 மீட்டர் தான் இருக்குது. மேப் காமிக்குது. ஒரு வழி கிடையாது. ஒரு 4-5 பேர் நடந்து போனானுங்க கீழே, அவ்வளோதான். மேலே நான் மட்டும் தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சுல. ஓகே, அங்கங்கே தங்குற மாதிரி சின்ன சின்ன ரூமு, சின்ன சின்ன கடை, இந்த மேகி டீ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு 850 மீட்டர் தான், லேக்கை போய் பார்க்கலாம். இந்த வில்லேஜ் சூப்பராக இருக்குது, சின்ன வில்லேஜாக. அதுக்குள்ளே ஸ்கூலு, சின்ன விவசாயம், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கீழே போய் அப்புறம் அந்த வியூவை காமிக்கிறேன். ஓகே, கொய்யால எல்லா கடையும் மூடி தான் இருக்குது. ஒரு ஆளையும் நான் என்ன பார்க்கல. கீழே பார்த்ததோட சரி. டைமிங் எதுவும் க்ளோஸாக என்ன எது ஒன்றும் தெரியல. எழுதப்போ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். யாரும் பெருசாக சொல்லலை இந்த மாதிரி டைம். அதனால் போன்னு தான் சொன்னானுங்க. இருக்கா, அங்கே ஒரு மலை இருக்கா, அதுதான் சந்திரசிலா. அங்கேருந்து தான் வந்தோம். இங்கிட்ட ஃபுல்லாக நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஓகே, மேலே போகலாம். ஃபைனலி கேம்புக்கு இது லேக் கிட்ட வந்துட்டோம். இந்த கடையில் ஆள் இருக்காங்க. அப்பா, ஓகே, இந்த கடையில் தான் ஆள் இருக்காங்க. அந்த கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இங்கிட்டு மனுஷங்க சத்தம் நிறையா கேட்குது. இல்லை, இங்கேயே ஸ்னோலாம் இருக்குது. இருங்க போய் காமிக்கிறேன். என் கண்ணுக்கு தெரியுது, இங்கேயே ஸ்னோ விழுந்துருக்கு. கோரிபாஸ் துங்கநாத்தோட நான் போன தரேன். இது ரொம்ப மீட்ரு கம்மி. அம்மால இம்பிட்டு போயிருக்கானுங்க. ஓகே, மோர் காய்ஸ் இன் தேர் லைக். கிளாஸ் சரியாக இருக்குது. ஓகே, ஃபைனலி இந்த லேக்கை பார்க்கத்தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்தோம். ஓகே, ஃபைனலாக லேக்கு வந்தாச்சு. இங்கேயும் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே துங்கநாத்தில் இருந்த மாதிரியே துங்கநாத்தில் பே பண்ணிட்டா இங்கே ஃப்ரீயாக. இங்கே துங்கநாத்து ஒரு இடத்துல என்ட்ரி வாங்கினா போதுமா, பே பண்ணி அந்த ஸ்லிப் இருந்தால் போதுமா.
என்கிட்ட ஸ்லிப்பு இல்லை. ஸ்லிப்பை நம்ம அங்கே அர்லன்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை ஃபோட்டோவும் இல்லை. அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி. அப்புறம் ஃபோட்டோ காமிச்சேன். சரி ஓகே அப்படின்ட்டானுங்க. ஓகே, இதை பார்க்கத்தான் நம்ம அவ்வளோ தூரம் வந்தோம். ஓகே, நீ ரிட்டர்ன் கீழே போக வேண்டியதான். அப்படியே இங்கே அவ்வளோ பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த லேக்கை சுற்றி அப்படியே நடக்கிற மாதிரி சின்னதாக அந்த மாதிரி கல்பாக தான் இருக்குது. கடை கீழே இருந்து இந்த ஸ்டோன் தான் இருக்குது. ஓகே, ஸோ வேலை முடிஞ்சு ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். மரத்துக்கு நடுவில் கேம்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே கேம்புக்கு எங்கேயும் அலோவ் பண்ண மாட்றானுங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். அங்கங்கே உட்காரதுக்கு சேர்லாம் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் மட்டும்தான் லேக் இங்கே இருக்கும். அப்புறம் அந்த லேக்கு பக்கத்தில் ஒரு கடையில் கேட்டு இங்கேயே டென்ட்லாம் பிச் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸ்டே கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு 600 ரூபா ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. நான் என்ன ஏதுன்னு கேட்கல. நான் நான் டென்ட்டை பிச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். 200 காசு கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன், தனியாக தான் வந்திருக்கேன், கொஞ்சம் வீட்டில் சுற்றுறேன் அப்படின்றோடனே சரி ஓகே ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நைட்டு நான் இங்கே சாப்பிடுவேன், நான் காலையிலையும் சாப்பிட்றேன், அதனால நான் தங்கிக்கிறேன்னே. சரி ஓகே அப்படின்ட்டார். அவர் கூட்டிகிட்டு போய் இடம் காமிச்சார். அங்கே லேக் பக்கத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே டென்ட்டை பிச் பண்ணிட்டு ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஓகே, ஃபைனலாக நைட்டு டென்ட் பிச் பண்ணி குளிர்னவங்க இருக்குது. வாயெல்லாம் வளருது. பிச் பண்ணி அவ்வளோதான். இன்னைக்கு நைட்டு இங்கே தான் செட்டில்டு. ஓகே, அடுத்த ட்ரிக்கு அடுத்த நாளில் பார்க்கலாம். டென்ட் பிச் பண்ணியாச்சு. ஓகே, இது டென்ட் கவர்ஸ் பேக்கை பின்னாடி வச்சாச்சு. பில்லோ, ஸ்லீப்பிங் பேக், ஸ்லீப்பிங் மேட். ஓகே, வாசம் கர்ச்சீப்பு, க்ளவ்ஸ். இன்றைக்கி இங்கே தூங்க வேண்டியதான். இந்த சைடு தான் லேக் இருக்குது, சுற்றி மவுண்டைன்ஸ். ஓகே, டுடே ஃபினிஷ்.